delay. I'm thankful to the Lord for giving me an opportunity to start our Bible study, a new series about family. குடும்பம் என்ற தலைப்பிலே புதிதாக இந்த வேத ஆராய்ச்சியை தொடர் வேத ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யும்படியாக தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். This is one of the important aspect in our churches. Teaches the young people, but now it is important that every human beings must know the importance of family in the scriptural basis. நம்முடைய திருச்சபைகளிலே இளைஞர்களுக்கு இந்த குறிப்பிட்ட குடும்பம் என்ற தலைப்பில் சொல்லப்படுகின்ற பாடங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து அங்கத்தினர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய வேதாகமத்தின் அடிப்படையிலே குடும்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய சத்தியமாக அமைகிறது. If you talk about family, every human beings can understand in every country, every religion, every area. நீங்கள் குடும்பம் என்று சொல்லும் பொழுது எந்த தேசத்தாராக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். Family is known to everyone and every human beings are involved in any of the families. குடும்பம் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையிலே இதில் இணைந்திருக்கிறதை பார்க்க முடியும். Therefore there is nothing new for knowing about family. But it is important for believers to know on the basis of scriptural principles of family. ஆகவே புதிதாக குடும்பம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட வேதாகமத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையிலே குடும்பம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தில் நாம் இருக்கிறோம். Means the creator of the universe or creator of the human beings, there is a purpose involved in making the families. இந்த சிருஷ்டியை, இந்த முழு அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கக்கூடிய அந்த தேவன் தாமே குடும்பம் என்ற அமைப்பிற்கு முக்கியமான சில நோக்கங்களை வைத்தவராக இருக்கிறார். On that basis I have prepared a small note for today's Bible class. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சிக்காக ஒரு சில குறிப்புகளை நான் தயார் செய்திருக்கிறேன். I am not a professional family counselor or family teacher, but whatever I have got gathered from the scriptural basis about the non-facts about the family, which is very, very important for every human beings or every believers to follow in that principles. நான் படித்து தேர்ந்த குடும்ப நல ஆலோசகர் அல்ல, மாறாக வேதாகமத்தின் அடிப்படையிலே அடியேன் எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேனோ, குடும்பம் என்ற விஷயத்தில் எதையெல்லாம் கற்று அனுபவித்திருக்கிறேனோ அவைகளை உங்கள் முன்பதாக நான் சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். So on that basis I have prepared 4 classes on the subject called family. ஆகவே அதன் அடிப்படையிலே 4 வேத பாடங்களை குடும்பம் என்ற தலைப்பில் தியானித்து சிந்தித்து வைத்திருக்கிறேன். Number 1, the concept of family, the biblical concept of family union. முதலாவதாக குடும்பம் அல்லது குடும்ப அமைப்பினுடைய வேதாகமத்தினுடைய கோட்பாடு என்பதாகும். Second one is the biblical order of family union. இரண்டாவதாக வேதாகமத்தின் அடிப்படையிலே குடும்பம் என்பதனுடைய ஒழுங்குமுறை. Third one is the biblical maintenance of family union. மூன்றாவதாக குடும்ப ஒற்றுமையை பராமரிக்கின்ற முறைகள். Finally, the biblical fulfillment of family union. இறுதியாக இந்த குடும்பம் என்ற அமைப்பினுடைய வேதாகமத்தினுடைய நிறைவு என்பதாகும். Today we will be dealing with the first chapter, biblical concept of family union. முதலாவதாக குடும்ப அமைப்பினுடைய வேதாகமத்தினுடைய கோட்பாடுகள் அல்லது அதனுடைய கூற்று என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். Let God bless the thoughts what we are going through today evening. இந்த மாலையிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற சிந்தனைகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Biblical concept of family union is very, very important for every human beings or every believer should know. ஒவ்வொரு விசுவாசியும் அல்லது ஒவ்வொரு மனிதனும் குடும்பம் என்ற அந்த அமைப்பினுடைய சட்டதிட்டங்களை, சத்தியங்களை, பிரமாணங்களை அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமாகும். Normally family means a social group made up of parents and their children. That is the normal concept. பொதுவாக குடும்பம் என்று சொன்னால் பெற்றோர்கள், பிள்ளைகள் நிறைந்திருப்பதுதான் குடும்பம் என்பதாகும். Or a group of people who came from the same ancestor. அல்லது ஒரே முற்பிதாக்களிலிருந்து பிறந்து வந்த வம்சாவளியினர் என்று அர்த்தம் பெறும்.
It can be from the father's side or from the mother's side. They are descendants coming from parents. அது பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய ஒருவேளை தகப்பனோ அல்லது தாயிடமிருந்து வரக்கூடிய வம்சாவளியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். Sometimes people say that we are a group of people living together, a household. சில நேரத்திலே குடும்பம் என்று ஜனங்கள் சொல்லுகின்ற வேளையிலே ஒரு வீட்டிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருப்பது அல்லது குழுவாக இருப்பது குடும்பம் என்று சொல்வார்கள். And a certain group of people showing same characteristics of a same family. So family characteristics is manifested when you talk about family or the descendants, or that is the normal understanding about when you call the which family you belongs to. People say I belong to such and such family. There will be a family name. ஆகவே குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திற்கேற்ற ஒரு பெயரும் காணப்படுகின்றதாக இருக்கிறது. அதே வேளையிலே அந்த குடும்பத்திலே வந்திருக்கிறவர்கள், அந்த குடும்பத்தினுடைய வம்சாவளியில வந்திருக்கிறவர்கள் ஒரே விதமான குணாதிசயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக இருக்கின்றபடினாலே அந்த ஒரு குழுவை சார்ந்தவர்கள் என்று பொதுவாக சொல்வதும் உண்டு. They can be identified by their characteristics, their languages, or by their family name. அவருடைய குடும்பத்தினுடைய பெயராலோ அல்லது அவருடைய மொழியினாலோ அல்லது குடும்ப பெயரின் மூலமாகவோ அவர்கள் அறியப்படலாம். They take proud of it sometimes. அதே நேரத்தில் அவைகளை பற்றி அவர்கள் பெருமையாகவும் அதனை சொல்வதுண்டு. But this is got nothing to do with the biblical point. ஆனால் இவைகள் அனைத்துமே வேதத்தினூடாக நாம் சிந்திக்கின்ற வேளையில் அர்த்தமே இல்லை. According to the scripture, வேதத்தை the family system instituted and ordered by Lord God. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த குடும்பம் என்ற இந்த அமைப்பை நிறுவி இருக்கிறார் என்பதை காண முடியும். That is what we read in the book of Genesis chapter 2 verse 24. அதைத்தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். There is a process is taking place in Genesis chapter 2 verse 24. There it says, therefore man shall leave his father and his mother and shall cleave unto his wife. They shall be one flesh. This is the method of first beginning of making a family. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டமைப்பை அங்கே நிறுவுகின்றதை பார்க்க முடியும். It is says that they become one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. So that is a family. ஆகவே அது குடும்பமாகும். That is called a family. Two individuals are joining together in a mysterious form. That is called a family. இரண்டு தனி நபர்கள் ஒன்றிணைவதுதான் குடும்பம் என்ற ஒரு அமைப்பாகும். So that is number one. These are instituted and ordered by the Lord. This is how the Lord ordered a family. ஒரு குடும்பத்தை தேவன் தாம் இந்த வகையிலே நிறுவினவராக இருக்கிறார், அதே பொழுது அதை ஒழுங்குமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதாக முதல் குறிப்பிலே பார்க்கிறோம். So there should be a proper understanding about a family beginning of the family. ஆகவே இந்த குடும்பத்தினுடைய துவக்கத்தை பற்றி சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாகிறது. Second one is the Lord God controls over the families on earth. இரண்டாவதாக பூமியில் இருக்கின்ற குடும்பத்தாரை கர்த்தர் ஆளுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். So there is a great understanding about the scripture. From the scripture, believers should get that the families are controlled by the Lord. வேதாகமத்திலே நாம் விசுவாசிகளாக இருக்கின்ற புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தாமே குடும்பங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். When God controls the family, the reason for God intends every human beings to fulfill his duty why he is created. தேவன் குடும்பங்களை ஆளும் பொழுது அந்த குடும்பங்களை தேவன் ஏன் உருவாக்கி இருக்கிறார் என்பதனுடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். For example, we read in Genesis chapter 7 verse 1. ஒரு எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் போது, the Lord then said to Noah, go into the ark and your whole family, because I have found you righteous in this generation.
கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். How did God found that Noah was righteous? நோவா நீதிமான் என்பதை தேவன் எப்படியாக கண்டுகொண்டார்? That means that the God is looking at each individuals and also the families. அப்படியானால் தேவன் தனி நபர்களையும் அதே போல குடும்பங்களையும் பார்க்கிறவராக இருக்கிறார் என்பது அர்த்தமாகிறது. He is making known that whether he is righteous or unrighteous. அவன் நீதிமானாக இருக்கிறானா அல்லது நீதிமானாக இல்லையா என்பதை காண்கிறார். So God takes control, or God is concentrated or interested in individuals as well as families. ஆகவே தேவன் தனிப்பட்ட நபர்களையும் அதே போல குடும்பத்தார் மேலும் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்கிறோம். Another example we can read from Psalm 87 verse 6. மற்றொரு எடுத்துக்காட்டாக 87ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, The Lord records as he registers the people. This was born there. You read that Psalm 87 verse 6. 87:6 கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். So each one is born into this world, and there is a God records that, and he records that his birthplace and his birth certificate God maintains. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பிறக்கின்ற பொழுது தேவன் தாமே அதற்கேதுவாக அதனை பெயர் எழுதி அதற்கு பிறப்புச் சான்றிதழை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். There is another verse, chapter Psalm verse 33 verse 11, chapter 33 verse 11. 33ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். യഹോവയുടെ ആലോചന ശാശ്വതമായും അവന്റെ ഹൃദയ വിചാരങ്ങൾ തലമുറ തലമുറയായും നിൽക്കുന്നു. The Lord is in the generations, in the families. God is taking charge over it. தேவன் அந்த தலைமுறைகள் மேலும் தன்னுடைய ஆளுகையும் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இதன் மூலமாய் காண்கிறோம். The plan of the Lord stands forever for every human being. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தருடைய திட்டம் என்பது நித்திய காலமாக இருக்கின்றது. And that passes through from generation to generation. Each generation comes, the Lord is concentrating on that. ஆகவே அந்த திட்டங்கள் தலைமுறையாக பரவி கொண்டு வருகின்றது. ஆகவே ஒவ்வொரு தலைமுறை வரும் பொழுதும் கர்த்தர் அதன் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். So first one, we found that the family system instituted and ordered by the Lord. முதலாவதாக இந்த குடும்பம் என்ற இந்த அமைப்பை கர்த்தர் தாமே ஸ்தாபித்து அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்பதை பார்த்தோம். Second one, we found that the Lord God controls over the families on earth. இரண்டாவதாக நாம் பார்த்தது தேவனாகிய கர்த்தர் தாமே பூமியில் இருக்கின்ற குடும்பங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். When I use the Lord God, the meaning means Yehovah Deivam, the triune God. He is concentrated on that. தேவனாகிய கர்த்தர் என்று நான் சொல்லப்படும் நேரத்திலே அங்கே யெகோவாவாக இருக்கின்ற கர்த்தர், அதாவது திரியேக தேவன் இந்த குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார். And the third one is the Lord God records and remember eternally over the families on earth. மூன்றாவதாக தேவன் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா குடும்பத்தாரையும் அவர் பெயர் எழுதி அவர்களை கணக்கு அல்லது தொகையிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். Every human beings, each and every individual is accounted by the Lord. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு நபரும் ஆண்டவரால் தொகையிடப்படுகிறார்கள். And we read Ephesians chapter 3 verse 14 and 15. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்கும் போது, For this reason I kneel before the Father, of whom the whole family in heaven and earth is named. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டேன். What the meaning of that sentence is that God maintains the records of thousands of years before whoever is born into this world. Their names are recorded there. Now, people who are presently living on this earth,
their names are also recorded there. ஆகவே நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த அநேக குடும்பங்களை பற்றியுள்ள பெயர்களையும் அவர்கள் விளக்கங்களையும் அதே போல இப்பொழுது இருக்கின்ற குடும்பங்களை பற்றி இருக்கின்ற தொகையும் அனைத்தையும் தேவன் அறிந்து வைத்தவராக இருக்கின்றார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். Here Paul is used one of the attributes of the Lord, that in such a God I am worshipping. ஆக இங்கே தேவனுடைய இந்த ஒரு அவருடைய தன்மைகள் வெளிப்படுத்தப்படுகிறதாக இப்பேற்பட்ட ஒரு தேவன், இந்த குணாதிசயத்தை கொண்டிருக்கின்ற தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ற ஒரு சிந்தை ஏற்பட வேண்டும். God's purpose of family, குடும்பத்தை பற்றியுள்ள தேவனுடைய நோக்கம், that is another important aspect we must know. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விஷயமாக இது இருக்கின்றது. Why God is so concerned, or God's purpose about creating a family? ஏன் தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதிலே அதிக அக்கறையுள்ளவராக இருக்கிறார்? Families are central to God's plan. தேவனுடைய திட்டத்தின் மைய பகுதியாக குடும்பம் விளங்குகின்றது. God's plan is in his entire plan of creation. Families are one of the important central point for him. சிருஷ்டிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முழு பறந்து விரிந்திருக்கிறவைகளிலே குடும்பம் என்பது தேவனுடைய திட்டத்தின் மைய பங்காக இருக்கின்றது. The creation of Adam and Eve, it is very clear that the family is very important. ஆகவே ஆதாம் ஏவாள் ஆகிய நபர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பதும் கூட தேவனுடைய திட்டத்தும் அதன் மூலமாய் விளங்கி வருகிறதை பார்க்க முடியும். Genesis chapter 2 verse 25, where it is recorded that man and wife. ஆதியாகமம் 2:25 மனுஷனும் மனைவியும் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஆதாமும் மனைவியும் என்று சொல்லப்படுகிறது. Yeah, there it is called not a man or woman, it is man and wife. அங்கே மனுஷி என்று சொல்லப்படவில்லை, மாறாக மனிதன் அதே போல மனைவி என்று இங்கே சொல்லப்படுகிறது. Wife means whose wife? மனைவி என்றால் யாருடைய மனைவி? So that means there is a family reference is mentioned there. அப்படியானால் அங்கே ஒரு குடும்பம் என்ற ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது. Second one, in Genesis chapter 1 verse 28 we read there. இரண்டாவதாக ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும்போது, when the blessings were given to Adam and Eve, and also God gave a commandment that gave them to have children. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சிருஷ்டித்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கே அவர் சொல்கிறார். That also refers to the family. A family only can do or get into giving birth to children. அதுவும் ஒரு குடும்பத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. குடும்பத்தின் மூலமாகத்தான் அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அர்த்தமாகிறது. The ultimate purpose and meaning of family begins with marriage. ஆகவே குடும்பம் என்பது அதனுடைய முற்றுமுடிய நோக்கமும் திருமணத்தோடு ஆரம்பமாகின்றது. As I said in the beginning, family is well known to every human being. Marriage is also well known to every human being. நான் முதலாவது சொன்னதை போல குடும்பம் என்பதை எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதே போல திருமணம் என்பதையும் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். Because it is the plan of God in the creation. ஏனென்றால் அது சிருஷ்டிப்பிலே தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. Nobody can change it. ஒருவரும் அதை மாற்ற முடியாது. If you change it, you have great repercussions on this. நீங்கள் அதை மாற்றுவீர்களானால் அதன் மூலமாய் அநேக பின் விளைவுகள் அமையும். It is the system ordered by the Lord, family and marriage. குடும்பம் மற்றும் திருமணம் என்பது தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற முறைகளாகும். By marriage you become a family. திருமணத்தின் மூலமாக நீங்கள் குடும்பமாகின்றீர்கள். Families are a divine part of God's plan, as I said earlier. நான் முன்பு சொன்னதை போல தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு இருதயமாக அல்லது மையப் பொருளாக இந்த குடும்பம் விளங்குகின்றது. So families are a divine part. Second one, families are fundamental building block of strong societies. Of a strong? Families are the fundamental building block of strong societies.
நல்ல திடமான உறுதியான சமுதாயங்களுக்கு குடும்பம் என்பது அடித்தளமாக விளங்குகின்றது. Third one, families are where we can feel love and learn to love others. குடும்பம் என்பதிலே அன்பை நாம் உணர முடியும், அதே போல பிறரை நேசிக்கவும் அக்கறை கொள்ளவும் முடியும். Families are where we can lean and learn to live on as life, because the life is very tough. வாழ்க்கை என்பது மிக மிக கடினமாக இருக்கின்றதுனாலே ஒருவர் மேல் ஒருவர் சார்ந்து கற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க குடும்பம் என்பது உதவும். Family is a sanctuary of strength for every human being. ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்பம் என்பது அது அவனை பலப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பிரகாரமாக இருக்க ஒரு இடமாக இருக்கின்றது. How he is getting strength? He is getting by advice, he is getting support, he is getting hugs and love, and he is getting relaxation. He is getting all the kinds of comfort in the family. அவன் எப்படியாக அந்த குடும்பத்திலே அவன் பலப்படுத்தப்படுகின்றான், அவன் குடும்பத்திற்குள்ளாக அன்பை பெறுகிறான், அக்கறையை பெறுகின்றான், அரவணைப்பை பெறுகிறான், நேசத்தை பெறுகிறான், ஆற தழுவுகின்றதை பெறுகிறான். ஆகவே இதன் மூலமாக ஒரு மனிதன் அந்த குடும்பத்திலே பலப்படுத்தப்படுகிறான். This is one of the beautiful system God instituted for mankind to live on this earth for a short while. மனுஷன் இந்த பூமியிலே வாழக்கூடிய அந்த சிறிய நாட்களுக்கு தேவன் தாமே ஸ்தாபித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக அழகிய ஒரு அமைப்பாக இது விளங்குகின்றது. So because without the families there is no existence of human beings on earth. ஆகவே குடும்பம் இல்லாமல் இந்த பூமியிலே மனுக்குலம் இல்லை. So believers, we must understand that families are family. We must understand the family very important in our life. Accordingly, we must mold our life as per the God's plan. ஆகவே குடும்பம் என்பதை விசுவாசிகளாக இருக்கின்ற நாம் எல்லாரும் அதனை சரியான முறையிலே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல நம்மையும் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாக வணைந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். Meaning, consider family as very, very special for every human being. ஆக ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்பம் என்பதை மிக மிக விசேஷமாக கருதி கொள்ள வேண்டும். Family structure is a gift of God given to us. குடும்ப அமைப்பு என்பது தேவன் தாமே நமக்கென கொடுத்த ஒரு ஈவாகும். I said about the structure. Family structure is a gift of God given to us. குடும்பத்தினுடைய அமைப்பு என்பது என்று சொல்கிறேன். அந்த கட்டமைப்பு என்பது தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவாக இருக்கின்றது. This is a gift of God, covered or removed our loneliness. Loneliness is removed by becoming a family. ஒரு குடும்பமாக நாம் மாறும் பொழுது நம்முடைய தனிமைத்தன்மை முற்றுமாய் அகன்று போகிறது. Family providing companionship. இந்த குடும்பம் என்பது நமக்கு ஒரு துணையை தருகின்றது. See, loneliness people are hating, and everyone need companions. ஜனங்கள் தனிமையை வெறுக்கிறார்கள். எல்லா நபர்களுக்குமே தங்களுக்கு துணை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The best option is becoming a family. அதனுடைய சிறந்த வாய்ப்பு என்னவென்றால் அது குடும்பமாக இருக்கிறது. Family is designed to bring us joy. குடும்பம் என்பது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக இருக்கிறது. It is the way we can make an intimacy with God. அதன் மூலமாக தேவனோடு நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் வைக்க முடியும். We can make intimacy with one another. நாம் ஒருவருக்கொருவர் நெருங்கிய முறையில் தொடர்பு வைக்க முடியும். Family is the best way to glorify God. குடும்பம் என்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு வழி. So if you follow the principles of family in your life, you will be glorifying God. உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பம் என்ற கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும். Now, how to begin a family? அப்படியானால் குடும்பத்தை எப்படி துவங்குவது? As we read in the Genesis chapter 2 verse 24, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வாசித்தது போல, therefore a man shall leave his father and his mother and hold fast or cleave to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Here is the formation of a family. இது இங்கே குடும்பத்தினுடைய ஒரு குடும்பம் உருவாக்கப்படுகிறதை நான் பார்க்க முடியும். The characteristics of a family. ஒரு குடும்பத்தினுடைய குணாதிசயங்கள். The man shall leave his father and mother. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, and he will
hold fast or cleave to his wife. தன் மனைவியோட இசைந்திருப்பான் அல்லது இணைந்திருப்பான். And more clearly it is mentioned they become one flesh. மிக மிக தெளிவாக அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. It becomes a single unit. அவர்கள் ஒரே அமைப்பாக இருப்பார்கள், ஒன்றிணைந்திருப்பார்கள். This is an unbreakable unit because it is united by God. It's a principle of God. இது தேவனுடைய கோட்பாடாக தேவனால் இணைக்கப்பட்ட ஒன்றாய் இருப்பதனாலே அவர்கள் இணை பிரியாது இருக்க வேண்டும். So they become like a one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். They are becoming a one person actually. அவர்கள் உண்மையா பார்த்தால் ஒரே நபராக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். So we will get to know more about it as we go proceed further. இன்னும் சற்று நாம் இந்த பகுதிக்குள் ஆழமாக செல்லும் பொழுது நாம் இதை அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். This is the first formation and this is a strong foundation is established. இதுதான் இது உருவாக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஒரு மிக முக்கியமான அடித்தளமாய் விளங்குகின்றது. This will be a very strong foundation. இது மிக உறுதியான ஒரு அஸ்திபாரமாகும். Because it is established by the Lord. ஏனென்றால் இதை ஆண்டவர் தாமே ஸ்தாபிக்கின்றார். It is not a human invention or human ideas. கண்டுபிடிப்போ மனுஷனுடைய சிந்தனையோ அல்ல. So this is the one which is created by God's plan, so that cannot go failure. ஆகவே தேவனுடைய திட்டத்தினாலே உருவாக்கப்படுவதனாலே இது ஒருபோதும் தோல்வியுறக்கூடாது. Now I will want to continue examples of applying biblical principles of family. Biblical principles. அந்த குடும்பத்தை பற்றியுள்ள வேதாகமத்தின் கோட்பாடுகளை பற்றி சிலவற்றை நான் அபியாசப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். So nowadays there are many people are trying and find out ways and means to becoming a family in a different methods. இந்த நாட்களிலே பல வகைகளிலே குடும்பமாக மாற வேண்டும் என்றும் சொல்லி பல வழிகளையும் பல யுக்திகளையும் நபர்கள் பின்பற்றி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Divine principles of becoming a family is very important for us to know. ஆகவே குடும்பம் என்று சொல்லும்போது குடும்பத்தை உருவாக்குவதிலே வேதாகமத்தினுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை கற்றுக்கொள்வது மிக முக்கியமாகும். Now by becoming a family, God's plan is to glorify God. ஒரு குடும்பமாவதின் மூலமாக தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகும். So principles in our life should be maintained to glorify God by making a family. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கமாக காணப்பட வேண்டும். Genesis chapter 12 verse 3, when God speaking to Abraham, God told him that I will bless them that bless thee, and curse him that curseth thee, and in all these shall all families of the earth be blessed. ஆதியாகமம் 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். See, there is a one person God selected, Abraham, and he is telling to him that in thee shall all families of the earth will be blessed. தேவன் ஆபிரகாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு உனக்குள்ளாக உன் மூலமாக பூமியில் இருக்கின்ற எல்லா குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிறார். Here God selected one person and giving God's principle injected to Abraham to spread it to the whole world in their life. தேவன் இங்கே ஒரு மனிதன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ளாக தேவனுடைய திட்டத்தை புகுத்தி பின்பு அதன் மூலமாய் உலகம் எங்கிலும் அதை பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். And also we read in Genesis chapter 18 verse 18. அதுபோல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே For I have chosen him so that he will direct his children and his household after him to keep the way of the Lord by doing what is right and just, so that the Lord will bring about for Abraham what he has promised him. 19வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். It is like God selecting a teacher to teach the children. God is giving training
to a teacher giving teachings to many children. That is what it indicates here. ஆகவே இங்கே நாம் குறிப்பிட்டு பார்க்கின்ற வேளையில தேவன் ஒரு ஆசிரியரை அவர் தெரிந்து கொண்டு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வதை போல் இந்த விஷயங்கள் அமைந்திருக்கிறதை பார்க்க முடியும். His children and his household keep the way of the Lord. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும் கர்த்தருடைய நியாயத்தையும் வழியையும் காத்து நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். So here the intention of God is to keep the way of the Lord. இங்கே தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்பதாகும். In their life they must know what is right and what is just. அவர்களுடைய வாழ்க்கையிலே எது சரி எது நீதியானது என்பதை கற்றறிந்திருக்க வேண்டும். Then the Lord says, so that the Lord will bring about Abraham what he has promised. அதன் மூலமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக. So what God promised to Abraham, if you want to avail that promise, you must follow this training. கர்த்தர் ஆபிரகாமுக்கு இதையெல்லாம் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிறாரோ அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இந்த பின்முறைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். So today evening I wanted to stress this point to everyone or those who listen to me, is that if you want to get God's promise to you, promises or blessings, you must follow his principles and what God has taught in the Bible. ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் தேவன் சொல்லியிருக்கின்ற அவருடைய வழியையும் அவருடைய கோட்பாடுகளையும் பின்பற்றியாக வேண்டும் என்பதை இந்த நாளிலே இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். That is a responsibility of the family. அது குடும்பத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. Or that is the responsibility of the family head. அல்லது குடும்ப தலைவனுக்குடைய பொறுப்பாக இது இருக்கின்றது. In Malayalam it says, தந்த மக்களோடும் தனிக்கு பின்புள்ள குடும்பத்தோடும் நீதியும் நியாயവും പ്രവർത്തിച്ചുകൊണ്ട് യഹോവയുടെ വഴിയിൽ നടപ്പാൻ കൽപ്പിക്കേണ്ടതിന് ഞാൻ നിന്നെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. இங்க வாசிக்கும் பொழுது அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அல்லது பிள்ளைகளுக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதாக அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். That is because of becoming only a family only can do that. அப்படியானால் அது ஒரு குடும்பம் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். The family head is responsible for it. அதற்கு குடும்ப தலைவன் பொறுப்புடையவனாக இருக்கிறான். So that is the purpose of God's plan of making a family. ஆகவே அது நிமித்தமாகத்தான் தேவன் குடும்பத்தை உருவாக்கியதனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. Not for anything else. Other things are added to it, but that is not the main purpose. The main purpose is the next generation. You must teach them the right and also the just and the way of the Lord, the way of the Lord, the dealing of the Lord, the character of God. You must teach your children. இதனோட மற்ற விஷயங்கள் எல்லாம் அதனோட இணைந்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் பிரதானமாக ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டிலே அங்கே குடும்பத்திலே தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததியாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் எது சரி எது தவறு என்பதை பற்றியும் நீதியுள்ளவைகளையும் கர்த்தருடைய வழியையும் கர்த்தருடைய குணாதிசயத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Because of that understanding, Abraham got it. When we read Genesis chapter 24 verse 1 to 4, we read how he implemented that knowledge in his life. அந்த குறிப்பிட்ட சத்தியத்தை ஆபிரகாம் அறிந்து கொண்டதின் விளைவாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தன்னுடைய ஜீவியத்தில் இவைகள் எப்படி நடைமுறைப்படுத்தினான் என்பதை காண முடிகிறது. You can read it in Tamil. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமானிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். Now Abraham was desiring to make his son to become a family. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை தன் மகனை ஒரு குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். How carefully he is doing it. அதனை எவ்வளவு கவனத்துடன் செய்கிறான். When Abraham has become very old, he is not able to do himself many things.
and he entrusted that job one of the eldest, oldest servant. ஆபிரகாம் முதிர் வயதான பொழுது அவனாகவே சுயமாக பல பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலே தன் வீட்டிலே இருக்கின்ற வயதில் மூத்தவனும் அநேக நாட்களாக அவனோடு இருந்த ஒரு வேலைக்காரனாக இருக்கின்ற ஒருவரிடத்திலே அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். Now he made him to swear by the Lord. அவன் ஆண்டவருடைய பெயரிலே ஆணையிடும்படி சொல்கிறார். What he made the swearing? என்ன ஆணையிடுவித்துக் கொண்டான்? And you will not take a wife for my son from the daughters of Canaanite. நீ கானானியருடைய குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறான். Why? ஏன்? Because Abraham was very much concerned about God's principles to be applied in the families. ஏனென்றால் ஆபிரகாமை பொறுத்தமட்டிலே தேவனுடைய கோட்பாடுகள் குடும்பத்தினூடாக அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அதிகமாய் விரும்பியிருந்தான். That will not work if you take a girl from the Canaanites. அது கானானிய பெண்களிலே ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்வானானால் அது நிறைவேற்றப்படாது. Therefore he asked him to get a girl for him from the far place where cannot be associated easily. So that is what Abraham is making his swearing. அது நிமித்தமாகத்தான் தொலைதூரமாக இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து அவன் தன் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். So his main aim is my son should follow the principles of God. அவனுடைய பிரதானமான குறிக்கோள் என்னவென்றால் என்னுடைய மகன் தேவனுடைய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். So not because of the surrounding local cult or culture should not enter in their family life. சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரங்களோ அதனுடைய வாழ்க்கை முறைகளோ ஒருபோதும் குடும்பத்திற்குள் பிரவேசிக்கலாகாது என்பதை விரும்பியிருந்தான். Abraham was very careful in this. இவைகளிலே ஆபிரகாம் மிக மிக கவனத்துடன் செயல்பட்டான். Now he made a condition for that marriage, family marriage. அந்த குடும்பத்தினுடைய திருமணத்திற்கு ஒரு சில நிபந்தனைகளை ஆபிரகாம் வைத்தான். That is what Abraham implemented there. அதைத்தான் ஆபிரகாம் அங்கே நடைமுறைப்படுத்தினான். So when the proposals comes or marriage is taking place, how many of our people make principles in their decisions to give importance to the God's ways and God's principles? ஆகவே திருமண ஆலோசனைகள் என்று வரும்பொழுது தேவனுடைய கோட்பாடுகளுக்கும் தேவனுடைய வழிமுறைகளுக்கும் தேவனுடைய முறைகளுக்கு என்று சொல்லி எத்தனை நபர்கள் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். Therefore God, he never permitted his son to go and see a girl there. ஆகவே அது நிமித்தமாக அவன் தன் மகனை சென்று அவனாக பெண் பார்க்க கூடாது என்று அனுமதிக்கவில்லை. Another thing there it is mentioned that if the girls families are asking to come there and dwell in their place, don't ever take my son there, because God already promised his son and Abraham and his descendants, this is the place I am going to give you, don't go away from here. So that understanding, he restricted going from the Canaan to his original place of Ur. ஆகவே மற்றொரு நிபந்தனையாக ஆபிரகாம் சொன்னது என்னவென்றால் பெண் வீட்டார் ஒருவேளை தன்னுடைய ஆபிரகாமுடைய மகனை அவர்களுடைய வீட்டில் அங்கே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி அல்லது விரும்புவார்கள் என்று சொன்னால் அதற்கும் வேண்டாம் என்று நிபந்தனை விதிக்கிறான். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிற தேசம் இடம் கானான் என்பதாகும். ஆகவே கானான் என்ற இடத்தை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய பழைய ஊராக இருக்கின்ற ஊர் என்ற கல்தேயரின் தேசத்திற்கு சென்று வாழக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையையும் அவன் வைத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். A strong willpower of Abraham implemented there. இங்கே ஆபிரகாமுடைய ஒரு திட மனதை அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். He decided that my son should not go away from this place where the promised land of God. தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம் இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு என் மகன் ஒருபோதும் போகலாகாது என்று அவன் விரும்பியிருந்தான். Achieve the promise of the Lord. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கைப்பற்றிக் கொண்டான். Abraham, with all his ability, he did it successfully. ஆபிரகாம் தன்னுடைய திராணிக்கு ஏற்றவண்ணமாக அதிலே வெற்றியும் கொண்டான். Now here we understand in the family there is a marriage is essential there. இங்கே இந்த குடும்பத்திலே திருமணம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறதை பார்க்க முடியும். Now there is an order which is always there mentioned.
அங்கே ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறதையும் பார்க்கிறோம். As we said, a family begins with the husband and a wife. குடும்பம் என்பது கணவன் மனைவியோடு துவங்குகிறது. It is a union and it is a unique institution constituted by the Lord. அது தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தனித்துவமான ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. Now the family built up in love, and this is the beginning of the family. Family built up in love. குடும்பம் என்பது அன்பால் கட்டப்படுகின்றது. So there is a beautiful beginning of the family. ஆகவே குடும்பத்திலே மிக அழகிய ஒரு a beautiful beginning, ஒரு துவக்கம் இருக்கின்றது, நல்லது ஒரு துவக்கம் இருக்கின்றதை பார்க்க முடியும். Now that comparison is shown in the book of Ephesians, where it is called clearly mentioned there. The standard or role model of our love is Christ. ஆகவே அதனை ஒப்புமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே சொல்லும் பொழுது அந்த அன்பிற்கு ஒப்புமையாக அதனுடைய முன்மாதிரியாக விளங்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று எடுத்துரைக்கிறார். There is a flow of love in the family. அந்த குடும்பத்திலே அன்பு என்பது ஊற்றாக பொங்கி வருகின்றது. The love between husband and wife, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற அன்பு, and also the love between parents and the children, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான அன்பு, love between the parents, பெற்றோர்கள் இடையே காணப்படக்கூடிய அன்பு, and the family relatives and cousins, and an ideal family will have this blend of love flowing in the among themselves. மற்ற குடும்ப அங்கத்தினர்கள் உறவினர்கள் ஆகிய இவர்கள் எல்லாவற்றிற்குள்ளாக அந்த அன்பு என்று சொல்வது ஒருவருக்கு ஒருவருடாக அது அன்பு பாய்ந்து வழிந்தோடக்கூடியதாக இருக்கின்றது. There is no substitute to have this kind of an effect in any places where if a group of people living together or you make any kind of attempt, you will not have this kind of a blend, a beautiful blend. In a family only you can attain this. ஆகவே குடும்பம் என்ற இந்த குறிப்பிட்ட அமைப்பில் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு அன்பினுடைய நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழுவினர்கள், ஒரு நபர்கள், அநேக நபர்கள் சேர்ந்து குழுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பினுடைய வழிந்தோடுதல், அன்பினுடைய அன்பு பாய்ந்து போகின்றதெல்லாம் பார்க்கவே இயலாது. Meaning there is no substitute or no replacement to making a family. ஆகவே ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. That is very clearly mentioned in the book of Romans by Paul. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகத்திலே மிக தெளிவாய் எழுதுகிறார். Look at Romans chapter 1 verse 21. ரோமர் முதல் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். But their thinking became futile and their foolish hearts were darkened. அவர்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Now, instead of making a family, people are found out various other ways and means to substitute their families. There, God is interfering and mentioning, but their thinking became futile and their foolish hearts were darkened. God is take action against such people. குடும்பம் என்ற அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு பதிலாக அதற்கு மாற்று பொருளாக மற்ற அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இந்த சிந்தனை மதீனமாக இருக்கிறது. அந்த சிந்தனைகளின் மூலமாக அவர்கள் வீணரானார்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே மிக கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்கிறோம். So because family, you cannot have a substitute because it is the plan of creation. It is God's ordained plan. ஆகவே இந்த குடும்பம் என்ற இந்த அமைப்பு தேவனாலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்ற, அமைக்கப்பட்டுள்ள, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இதற்கு வேறு எந்த ஒரு மாற்று வழியையும் கண்டுபிடிக்க இயலாது. That is what God blessed that family. அது நிமித்தமாகத்தான் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். If a family wants to get blessings, you must teach the way of the Lord in the family. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வழியை அந்த குடும்பத்திலே போதிக்க வேண்டும். Because the family is the God's creation and that is the order. ஏனென்றால் குடும்பம் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பாகவும் அதேபோல் தேவனுடைய ஒழுங்குமுறையாகவும் இருக்கின்றது. In Genesis chapter 1 verse 27. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே carefully read that verse. There it is mentioned, in the image of God created he him,
male and female created he them. 27வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். That principle is adopted from the Godhead in the heavens. அந்த கோட்பாடு என்பது பரலோகத்திலே தேவத்துவத்திற்குள்ளாக பிறந்ததை நாம் பார்க்க முடியும். Look at that word, image of God. இங்கே பாருங்கள், தேவ சாயல் என்ற வார்த்தையை கவனியுங்கள். So image of God, he created them. தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். And he created them male and female. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். This is the unit that is final. Nobody can change it. ஆகவே இந்த அமைப்பு என்பது அது இறுதியானதாக இருக்கிறது. அதனை ஒருபோதும் ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. So marrying a male to male, marrying a female to female is a futile. That is totally against God's will. ஆகவே ஒரு ஆணை திருமணம் செய்வதோ பெண்ணை திருமணம் செய்வதோ அது முற்றும் வீணான சிந்தனையாக இருக்கிறது. தேவன் அதனை முற்றும் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். It is a direct violation of God's principle. அது தேவனுடைய கோட்பாடை நேரடியாய் மீறக்கூடியதாக இருக்கிறது. Now, first one is I mentioned that it is a unique and blessed institution. முதலாவதாக நான் சொன்ன பொழுது அது தனித்துவம் வாய்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அமைப்பு என்பதை கூறினேன். Second one is this is the order of Lord's plan. இரண்டாவதாக தேவனுடைய திட்டத்தின் ஒழுங்குமுறையாக இது இருக்கின்றது. In his creation, that is the order. அவருடைய சிருஷ்டிப்பிலே இதுவே அந்த ஒழுங்குமுறையாக இருக்கின்றது. Third one is மூன்றாவதாக family is the plan of the Lord for procreation on the earth. இந்த பூமியிலே பழுகி பெருகுவதற்கு அல்லது பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு குடும்பம் என்பது தேவனுடைய வழிமுறையாகும். So along with the creation of first family, Genesis chapter 1 verse 28, God said, be fruitful and multiply and replenish the earth. முதல் குடும்பத்தை தேவன் உருவாக்கியதன் பின்பதாக ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27 28 வாசிக்கும் பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர் சொல்கிறார். It is the part of the family's nature. அது அந்த குடும்பத்தினுடைய ஒரு சுபாவமாகவே அமைகிறது. So not only that God gave power, God made blessings when they become a family. தேவன் அதிகாரம் கொடுத்தது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே அவர்களை குடும்பமாக அமைக்கிறதை பார்க்கிறோம். Now in Genesis chapter 9, after the flood, Genesis chapter 9 verse 1 and 2, when God speaking to Noah, he made it very clear there. ஜலப்பிரளயம் வந்ததன் பின்பதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே தேவன் அதனை மிக தெளிவாக மறுபடியும் சொல்கிறதை பார்க்கிறோம். Again said, be fruitful and multiply and replenish the earth. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். So it is continued again there. அங்கே மீண்டும் அது சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Fourth one, family is the beginning or establishing relationships and identification. நான்காவதாக குடும்பம் என்பது உறவுகளையும் அதே போல அடையாளங்களையும் தனி அடையாளங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. Each one's relationship and identity is specified through the family only. ஒவ்வொரு நபருடைய உறவும் அவருடைய அடையாளமும் குடும்பத்தின் மூலமாக காண்பிக்கப்படுகிறது. For example, becoming a husband or wife. ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ அல்லது தகப்பனாகவோ இருப்பது. Father-in-law, mother-in-law, grandchildren, and the entire human settings are identified because of the family only. மாமனார் மாமியார் பேரன் பேத்தி என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தின் அமைப்புகள் அனைத்துமே குடும்பத்தின் மூலமாக வருகிறதை நாம் காண முடியும். So our names are identified with family. ஆகவே நம்முடைய பெயர்கள் குடும்பத்தினுடைய பெயர்கள் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறதை பார்க்க முடியும். There is no other substitute. You cannot put number for identification. அந்த அடையாளத்திற்காக நீங்கள் வேறு எண்களை பயன்படுத்த முடியாது, வேறு மாற்று வழியும் அல்ல. So this is the order of creation. ஆகவே இதுதான் சிருஷ்டிப்பினுடைய ஒழுங்குமுறையாக இருக்கிறது. Now fifth one, family transforms the life of human beings. குடும்பம் என்பது மனுஷருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. When becoming a child is get the help from the family. ஒருவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது குடும்பத்தாரிடமிருந்து உதவியை பெறுகிறான்.
And that is the only option, that is the only way a child can get help, secure and be strong and in a normal thinking human being. அந்த ஒரே வழியில் தாமே அந்த குழந்தையானது உதவியை பெற்று அரவணைப்பை பெற்று சரியான சிந்தனையை பெறக்கூடியவனாக நல்ல பயிற்றுவிக்கப்படக்கூடிய முறையிலே வளருவான். It will happen only in the family. அது குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும். Proverbs chapter 22 verse 6. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். Train up the child in the way he should go, even when he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். This is not talking about the school teaching. This is the teachings he gets from the family or house. இது பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வியை பற்றி சொல்லவில்லை, மாறாக குடும்பத்தில் சொல்லிக் கொடுப்பவைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. Finally, the family life is the Lord God expectation of all human beings. இறுதியாக எல்லா குடும்பத்திடமிருந்தும் தேவன் எதிர்பார்த்திருப்பது குடும்ப வாழ்க்கையாகும். That is what it is mentioned here. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. In the genealogy, when it is mentioned in the Luke's Gospel chapter 3 verse 38, we find that there it is mentioned Adam, son of Adam, the son of God. Adam is the son of God. இங்கே லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே வம்ச வரலாற்றை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆதாம் தெய்வத்தின் மகன் என்று ரேகப்படுத்தி ஆதாம் தேவனால் உண்டானவன், ஆதாமின் குமாரன், பின்பு ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லப்படுகிறது. Look at that relationship. அந்த உறவை கவனித்து பாருங்கள். See, that order God wants to maintain in the family. அந்த ஒழுங்குமுறையை தேவன் குடும்பத்திலே பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். So God is very particular about family. ஆகவே தேவன் குடும்பத்தை பற்றி மிக மிக குறிப்பாக சிந்திக்கிறார். In Psalm 68 verse 6, 68ஆம் சங்கீதம் 6வது வசனம், God set up the solitary in families. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். God's involvement in the family is very very high. ஒரு குடும்பத்திலே தேவன் இணைந்து செயல்படுவது மிக மிக உயரிய முறையில் காணப்படுகிறது. And also in Proverbs chapter 17 verse 6, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, children are a crown to the aged and the parents are the pride of their children. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. Where it will happen only in the families. அது எங்கே நடைபெறும்? அது குடும்பத்தில் மட்டும்தான் நடைபெறும். So different age groups are maintained in the family. ஆகவே பல வயது வரம்புடையவர்கள் குடும்பத்திலே இருக்கிறார்கள். So this is a beautiful blend God created to have it in the families. ஆகவே குடும்பங்களிலே நல்லது நல்லது ஒரு உறவுகளாக இது தேவன் அமைத்து வைத்திருக்கிறார். So when we study further about this, இதை பற்றி நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது we found that the famous godly men of families in the Bible. வேதாகமத்திலே இருக்கக்கூடிய நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்ற தேவ மாந்தர்களை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். There are many names which we can understand from their life that how important was the family for them. குடும்பம் என்பது அவர்களுக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பற்றி அவர்களை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது பார்க்க முடியும். Starting from Adam and it is coming even the birth of Jesus Christ, Joseph's family. நாம் ஆதாமிலிருந்து துவங்கி பின்பதாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த யோசேப்பின் குடும்பம் வரைக்குமாக நாம் சிந்திக்க முடியும். Their marriages or their family is mentioned in each point. ஒவ்வொரு குறிப்பிலும் அங்கே அந்த குடும்பமும் அந்த திருமணம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். It comes to all this, there are so many generations are mentioned, but very few are very little mentioned, some are mentioned more. By studying that we understand that அநேக சந்ததியாரை பற்றி வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலரை பற்றி சொற்பமாகவும் ஒரு சிலரை பற்றி அதிகமாகவும் சொல்லியிருக்கிறதாகவே இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பார்வையிலே குடும்பம் என்பது மிக முக்கியமானது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். Biblical concept about the family union is, the concept is that it is originated from the Lord and nobody can change it. குடும்பத்தினை பற்றியுள்ள தேவனுடைய கோட்பாடு என்று சொல்லும் பொழுது அது தேவன் அமைத்ததாக இருக்கிறது. அதனை ஒருபோதும் யாரும் மாற்றி அமைக்க முடியாது.
So nowadays there are so many thoughts or so many modern things, teachings are coming about a family or substitute of family that is totally against God's principles and Bible. And we believers should be very, very carefully teach our children, next generation, the importance of family. And the next class will be the order of family. இந்த நாட்களிலே குடும்பத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான சிந்தனைகள் பரவி கொண்டு வருகின்றது. ஆனால் அவைகளில் ஒன்றும் தேவனுடைய கோட்பாடுகளுக்கும் வேத புத்தகத்தின் கோட்பாடுகளுக்கும் இணைந்து செல்வதல்ல. மாறாக நாம் தேவ கோட்பாடுகளையும் வேதத்தினுடைய சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் வகையிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அடுத்த வேத ஆராய்ச்சி பாடத்திலே நாம் தேவன் குடும்பத்திற்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். Let God bless these thoughts what we heard this evening time. இந்த மாலை பொழுதிலே நாம் கேட்ட சிந்தனைகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. We'll pray and conclude. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். Gracious